வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம். நாகர்கோயில் ஸ்பெஷல். நாகர்கோயில் சைட்லாம் புளிக்கறின்னு ஒன்று செய்வாங்க. அதாவது நாங்கள் தஞ்சாவூர் சைட்லாம் புளிக்குழம்புன்னு சொல்லுவோம், அவங்க புளிக்கறி அப்படிங்கிறாங்க. புளிக்குழம்பு தான். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், நல்லா திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி குழம்பாக இருக்கும். தேங்காய் நிறைய அரைச்சி ஊற்றி, நாகர்கோயில் கன்னியாகுமரி சைட்லாம் தேங்காய் நிறைய எல்லாத்துலேயுமே சேர்ப்பாங்க. அது மாதிரி தேங்காய் நிறைய அரைச்சி ஊற்றி புளி கொஞ்சம் ஊற்றி வைக்கிற குழம்பு. முன்னாடி தாளிக்காமல் நம்ம புளிக்குழம்புலாம் தஞ்சாவூர் சைட்லாம் தாளிச்சு விட்டு புளிக்குழம்பு வைப்போம். இது தாளிக்காமல் லாஸ்ட்டாக தாளிச்சு விட்டு வைக்கிற குழம்பு. எப்படி வைக்கணுங்கிறத இப்போ பார்ப்போம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே போடுறதுக்கு நாட்டு காய்கறிகள் எதாக இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொத்தரங்காவும் கத்திரிக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் போட்டுக்கலாம், அவங்க வெள்ளரிக்காய் போடுவாங்க, மாங்காய் போட்டுக்கலாம், வாழைக்காய் போடலாம், எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த கத்திரிக்காவையும் கொத்தரங்காவையும் போட்டுக்கலாம். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த குழம்பு, அதனால் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. திக்கா வேணுங்கிறவங்க திக்கா வைக்கிறதுனால வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டு இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த காயில் கொஞ்சமாக உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு இப்போ இது நல்லா வேகிறது காட்டியும் நம்ம இந்த குழம்புக்கு என்னென்ன வேணும், எதை அரைக்கணுங்கிறத இப்போ பார்க்கலாம். இது நல்லா இப்போ வேகட்டும். ஒரு கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். தண்ணியில் நல்லா ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு. சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வரமிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ உங்கள் குழம்புக்கு எத்தனை பேருக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த தேங்காய் நான் ஒரு 1/4 மூடிக்கிட்ட தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காயோட இதில் நீங்கள் இது மாதிரி முழு வரமிளகாய் இருந்தாலும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வரமிளகாய் மிக்சியில் மெசையாது அப்படிங்கிறவங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வெறும் மிளகாத்தூள் இருக்கும்ல, வரமிளகாத்தூள் இருக்கும்ல, மிளகா மட்டும் அரைச்ச வரமிளகாத்தூள் அதை போட்டுக்கோங்க. இல்லாட்டா உங்களுக்கு மிளகா வேணுனாலும் மிளகாவே போட்டு அரைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஒரு 7-8 சின்ன வெங்காயம், இல்லை சின்ன வெங்காயம் போட்டு அரைக்கும்போது நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கிட்ட ஜீரகத்தையும் போட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேங்காய், வரமிளகாத்தூள் அது இல்லைன்னா உங்களுக்கு வரமிளகாவாக இருந்துச்சுன்னா வரமிளகாய் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம் போட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிங்க. மாற்றி நல்லா ஜாரெல்லாம் கழுவி தண்ணியை ஊற்றி வச்சுட்டிங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் காயெல்லாம் வெந்த பிறகு ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் இப்போ மாற்றி எடுத்து வச்சுருவோம். நல்லா தேங்காய், ஜீரகம், வரமிளகாத்தூள், வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்சதை இந்த வெந்துக்கிட்டு இருக்க காயில் நம்ம இப்போ போட்டுருவோம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு இதில் கொஞ்சம் தண்ணி கலவி இப்போ ஊற்றிக்கலாம். அரைச்ச தேங்காய் எல்லாத்தையும் இதில் ஊற்றியாச்சு. இப்போ ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் எடுத்து இதில் ஊற்றிக்கும். ஊற்றிட்டு இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. நம்ம காய் வேகிறப்ப தான் உப்பு போட்டோம். உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. இது நல்லா ஒரு கொதித்து வரட்டும். அந்த புளியோட பச்சை வாசனை, தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு கொதிக்கிறது காட்டியும் தாளிப்பு கொடுத்துக்குவோம். கண்டிப்பாக இந்த குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் அங்கெல்லாம் தாளிப்பாங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை தாளிங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சைடெலாம் புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது மாதிரி ஊற்றுவோம். அங்கே கன்னியாகுமரி, நாகர்கோயில் சைட்லாம் தேங்காய் எண்ணெய் தான், கேரளா பார்டருங்க தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெயை ஊற்றி தாளிச்சிக்கலாம். நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, கிண்டி வச்ச வரமிளகா எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்தோடனே சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே நறுக்கி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடணும்.
வெங்காயத்தை நல்லா வதக்கி தாளித்து குழம்புல கொட்டிட வேண்டியதான். நல்லா வதங்கினோன்னே குழம்புல தூக்கி கொட்டிடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த குழம்புல தாளித்து வச்சுருக்க வெங்காயத்தை கொட்டிடும். இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடுவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னாலும் திக்காக வச்சுக்கலாம். ஆனால் தண்ணியாக வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாகர்கோயில் ஸ்பெஷல் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாகர்கோயில் ஸ்பெஷல் புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த புளிக்குழம்புக்கு காய்கறி இல்லைனாலும் பரவாயில்ல, நாட்டு காய்கறிங்களாக போட்டு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தரங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், வெள்ளரிக்காய் இது மாதிரி போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறியே இல்லைனாலும் பரவாயில்ல, சின்ன வெங்காயத்தை கொஞ்சோண்டு உரித்து தாளித்து விட்டு அப்படியே வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நாகர்கோயில் சைட்லலாம் இதை அடிக்கடி வச்சு சாப்பிடுவாங்க. இந்த குழம்பு ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த நாகர்கோயில் ஸ்பெஷல் புளிக்கறி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.